ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அடுத்த விளாக் போகிறோம். இது வந்து பீச் விளாக். பாண்டி மெரினா போகிறோம். இப்போ பெட்ரோல் போகிறதுக்காக 2 பேர் வண்டியை நிறுத்திக்கிறானுங்க. ஓகே, போகும்போது மேலும் மேலும் அப்டேட் வரும். இப்போ வந்து இன்னொருத்தர் ஓடியாரு, நானும் வருவேன். இதுதான் எங்கள் ப்ரோ ரைடர் சண்முகம். நீ கண்ணாடி ப்ரோ மாசாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. பீச்சுக்கு போனீங்கன்னு வச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் பீச்சுக்கு போய் இப்போ உங்களுக்கு பீச் எப்படி இருக்குன்னு காட்டு. புல்லட்டு பாண்டி வந்து கொண்டிருக்கு. MT-15 ஒரு வாரம் தான் ஆகுது. வண்டி ஸ்மூத்தாக அப்படியே சூப்பராக போகுது. இதான் வந்து பாண்டி பஸ் ஸ்டாண்டு. இப்போ பாண்டி பஸ் ஸ்டாண்டு தாண்டி நம்ம வந்து பாண்டி மெரினாக்கு போயிட்டுருக்கோம். இப்போ புதுசாக இப்போ தான் கட்டியிருக்காங்க. ஒரு 2 மாதம் தான் ஆகுது ஓப்பன் பண்ணி. இப்போ வந்து பாண்டி மெரினாக்கு நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கள் பயணம் இப்போ நேரம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம் எவ்வளோ நேரமாக. இப்போ வந்து பாண்டி மெரினாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எங்கள் டெஸ்டினேஷன் ஒன்றும் கொஞ்சம் சீக்கிரம் நேரத்தில் வந்துடும் நினைக்கிறோம். இப்போ நம்ம வந்து பாண்டி மெரினா கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் தெரியும் ஒன்று கொஞ்சம் நேரத்தில். லைட் ஹவுஸ் தான் எங்கே காண நானும் தேடிட்டு இருக்கேன் உங்களை மாரி. எங்கள் தம்பி லைட் ஹவுஸ் தம்பி அதோ இருக்கிற பாருங்க லைட் ஹவுஸ் தெரியுது அவங்க கண்ணுக்கு, என் கண்ணுக்கு தெரியுது. ஓகே, லைட் ஹவுஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே தான் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்க போகிறோம். என்ன ப்ரோ லைட் ஹவுஸ் கிட்ட வந்துட்டோம் நம்ம பாண்டி மெரினா பக்கத்தில். இப்போ வந்து நம்ம வந்து பாண்டி மெரினா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து ராக் பீச் வந்திருக்கோம். இப்போ அதனால தான் சண்முகம் மூஞ்செல்லாம் கொஞ்சம் சோகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்மையாக இருக்கிறோப்பா. இந்த டைம் பீச் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி இருக்குது. பக்கம் வந்து ஜாலியாக இங்கே வந்து எல்லோரும் இங்கே பாருங்கள் ஃபேமிலியோடு வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் வயசானவங்க தான். ஆமாம், ஏன்னா சின்ன பசங்களாம் அந்த நல்லா விளையாடுவாங்க. இப்போ சண்முகம் போய் செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறாரு. நம்ம அதை வந்து கேப்சர் பண்ணுவோம். சண்முகம் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ணாடி கீழே போட்டு அடிச்சிட்டு காசுலையாக கண்ணாடி வந்ததுக்கு கண்ணாடியை உடச்சி விட்டாப்புல. தம்பி ஏதோ அப்பையிலேருந்து முக்கிட்டு இருக்காரு. ஆனால் எதுவும் எடுத்த மாரி தெரியல. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ 2 ஜோக்கர்ஸ் வரானுங்க. விஜய் சேதுபதி இங்கே பார்த்தீங்கன்னா விக்ரம் படம் விஜய் சேதுபதி பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணுறாரு மூந்து நல்லா அப்படியே உக்கரமாக வச்சுக்கிட்டு ஏதோ வந்து இது பண்ணிட்டு இருக்காரு அவரு. வழியே தெரியாது கேப்டன். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு சேலஞ்ச் வச்சுக்க போகிறோம். யார் வந்து அதிக நேரம் வந்து அதிக புல்லப்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் இந்த சேலஞ்சில். ஃபஸ்ட்டு வந்து டான் சண்முகம் வராரு. நடுவில் ஒரு கௌசிக் வந்துட்டான். சாரி குசிக்கில் அது கௌசிக். இப்போ போகிறாரு. சீக்கிரம் போடா. அத்தித்திரு புத்தித்திரு தம்பி ஒன்றுக்கே வைக்கலையா? ஒன்றில் பாதி கூட போல. இப்போ அடுத்தது இப்போ தனுஷ் போகிறாரு. சரி அஸ்வின் சரி தனுஷே போகிறார். தம்பி ஒரு 4 எடுப்பாப்லையா? 1 2 3 4 5 6 10க்கு மேல எடுக்கிறது தான் ரொம்ப 7 8 கால் 9 9. ஆமா, நெக்ஸ்ட் நம்ம வெங்கட் போறாரு. அவன் நின்னுங்கன்னே அது தொங்கிடுவான். 1 கால் 2 3 அவ்வளோதான். 3 போகிறாரு சஞ்சய். எண்ணெய் தடவி விட்டாண்டி இப்படிதான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்க போங்க. இப்போ யார் வின் பண்ண போறாங்க இவரை வச்சு தான் தெரிய போகுது. அது ஆல்ரெடி முடிவாயிடுச்சு. தனுஷ் சும்மா ஒப்புச்சாப்பா. கட் பண்ணிட்டு வாங்க, நம்ம வேற என்ன விளாக். சரி வாங்க நம்ம போவோம். ஃபைனலி பீச்சுக்கு வந்தாச்சு. கிளைமேட் மஜாவாக இருக்குது. மேகம் கருக்குது, மழை வர பார்க்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த 2 பேரும் கப்புள்ஸாக மாதிரி ஏதோ கடலை போட்டுன்னு இருக்கானுங்க. அதெல்லாம் பயங்கரமாக அடிக்குது. அங்கே ஒரு 4 பேர் வந்து ஒரு ஃபோட்டோக்காக எவ்வளோ நேரம் போராடி நிற்கிறானுங்க. அலையும் வர மாட்டேது, அவனும் போஸும் கொடுக்க மாட்டேறானுங்க. பாவம் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தான், அதுக்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது. பீச் வியூவே செம்மையாக இருக்குது. பா, கடல் சீற்றம் சற்று அதிகமாகவே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்பிடுவோம். சின்ன கோவில் வந்து நம்ம கடைசியாக சாப்பிட வந்திருக்கோம். பீச் ஃபுட் கோர்ட் அண்ட் டாய் ஷாப்ஸ்க்கு சாப்பிட போகிறோம். போய் தான் தெரியும் என்ன சாப்பிட போகிறோன்னு. நான் வந்து கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால பானிபூரிலாம் சாப்பிட மாட்டேன். எந்த காலையும் எடுத்து பார்த்து போங்க. என் கடைக்கு வந்தாச்சு. இப்போ நான் மட்டும் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்ருக்கேன். பானிபூரி காளான் சாப்பிடுவோம். என்ன பூரி ப்ரோ? தயிர் பூரி எப்படி இருக்குது சாப்பிட்றது? சூப்பராக இருக்குதுன்னு இவர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இவனுக்கிட்ட வாங்கி சொல்கிறோம் எல்லாருமே நல்லா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. வாங்கிட்டு மேனு இப்போ மூஞ்சி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிறேன். தயிர் இல்லை லெசியா. ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்து சூப்பா எல்லாம் அமைக்கிட்டு இருக்கானுங்க. அவர் மட்டும் பிடிக்காத சாப்பிட்டு பாவம். மூஞ்சி மட்டும் அப்படியே பிடிச்ச மாதிரி எக்ஸ்பிரஷன் காமிச்சுருப்பான் அப்படியே. பார்த்தீங்கன்னா எதுரா? ஓ, அது எரியலை, சும்மா ஆடின்னு இருக்கு. அது உள்ள லைட்டு தான் ப்ரோ. பார்க்கறதோட சரி, நாங்கள் வாங்குறதெல்லாம் கிடையாது. இப்போ கைவினை பொருட்கள் சொல்லிட்டு இவங்க இட்டுன்னு போகிறானுங்க. இங்கேயும் எதுவும் வாங்க மாட்டானுங்க. சும்மா போயிட்டு கதை பேசிட்டு மறுபடியும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவானுங்க பைத்தியக்காரனுங்க. கைவினை பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே கைவினை பொருட்கள். உள்ளே போயிருக்காரு ஏதோ வாங்குற மாரி, கடைசியில் எதுவும் வாங்க மாட்டார். அதுவும் தெரிஞ்சு போன விஷயம். ஏதோ ஒரு பாக்ஸ் வாங்குறாரு. எதுக்கு வாங்குறாருன்னு தெரில. இது சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவங்ககிட்ட விலையை கேட்டு மறுபடியும் வந்துடுவான்னு நினைக்கிறேன். தடையை பார்த்துட்ருக்கேன். சிரிச்சுட்டு வந்துட்டாரு. பேக்காகவே இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குது பேக்லாம். ஃபுல்லாக ஹேண்ட்மேட் செப்பல்ஸ், செயின்ஸ் எல்லாமே இருக்குது. ஏதோ தொலைநோக்கி எதோ பார்க்குறாரு. எதை பார்க்குறாருன்னு தெரியல அவர். தான் ட்ரீம் கேச்சர். லைட்டை சுற்றி ஒரு ஹவுஸ் மாரி இருக்குது. இல்லை இதெல்லாம் லைட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக பழைய லைட் ஹவுஸ். இது பிங்க் கலர் நல்லா ப்ளூ கலர் வானவில் மாரி நல்லா இருக்கு. அழகாக பார்க்குது. அந்த வானவில் இல்லை, இது வேறு வானம். ஈஸியாக இப்போ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம். இப்போ எங்கே வந்திருக்குன்னா பாண்ட்லேக்கு வந்திருக்கோம். இவனுக்கு 4 பேர் குல்ஃபி தான் சாப்பிட போகிறானுங்க. நான் ஒரு பால்கோவா மட்டும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கிறோம். வெறும் இந்த பால்கோவா மட்டும் தான் இருந்துச்சு. அதை நான் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இவனுங்களுக்கு கோனைஸில் ஏமாற்றத்தோட வந்துட்டானுங்க. அதனால் இப்போ கோனைஸ் வாங்கலான்னு வந்திருக்கோம். அவனுக்கு இந்த கடைக்கு காய்ச்சிட்டு அந்த கடைக்கு போயிட்டானுங்க. இது ஆனால் இது லோக்கல் பிராண்டு தான். இது நல்லா இருக்காது. இவங்களே அடிச்சுப்பானுங்க. இப்போ வந்து விளாக் முடிய போகுது. இதோட எங்கள் பைக் ரைடு முடியுது. வேறு பாய் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்கள் வெட்டி விளாக்ஸ் சஞ்சய், ஷான்முகம், வெங்கட், கானூஸ் அண்ட் அஸ்வின் குமார்.